ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிசிடி தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பில் இயேசுவின் வார்த்தை என்ற ஊழியத்தின் சார்பாக இந்த ஒலிபெருக்கின் இந்த தொலைக்காட்சியின் சத்தத்தை கேட்கப் போகிற அத்தனை பேரையும் ஆண்டோடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களோடு பேச வேண்டிய தலைப்பு அடைக்கலம். அடைக்கலம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப் போகிறேன். அதற்கு ஆதாரமாக இருக்கும்படி 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். வேத புத்தகத்தில் இருந்து உங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகம் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரை பற்றி பொழுது சொல்கிறாங்க பாருங்கள். இயேசுவை பற்றி அவர் உயர்ந்த அடைக்கலம், நமக்கு அடைக்கலம் கொடுக்குற கர்த்தர், அதாவது பாதுகாக்கிற கர்த்தர். அது சாதாரணமாக இல்லை, உயர்ந்த அடைக்கலம். எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்குது, நிறைய 4-5 மலைகள் சேர்ந்தே இருக்குது. அந்த மலையில் கிழக்கு பகுதியில் ஒரு உயரமான இடம் இருக்குது. அதுக்கிட்ட யாரும் அதில் ஏற முடியாது. நாங்களாம் சிறு வயசாக இருக்கும், அதில் வந்து கழுகு கூடு கட்டும். அந்த கழுகு குஞ்சுகளை எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஏறி போய் முயற்சி பண்ணி விழுந்து இறந்துருக்காங்க. அப்போ அதுக்கு அடைக்கலம் எங்கே அப்படின்னா உயரத்தில் தான் இருக்குது, உயர்ந்த அடைக்கலம். யாரை அடைக்கலம் கொடுப்பா அப்படின்னா நம்மை காட்டில் பெரியவர்கள் நம்ம அடைக்கலம் கொடுக்க முடியும். அதை நமக்கு தொந்தரவுக்கு ஓடி வரோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா, அவன் வந்து ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஆத்தங்கரைன்னு ஒரு ஊரில் வேலை பார்த்தேன். யாராவது ஒருத்தனை அடிக்க ஓடினாங்கன்னா, பிரச்சனை பண்ணாங்கன்னா, அவன் நேர போய் அந்த அரண்மனை முன்னால் நிற்பான். உள்ளேருந்து ஒருத்தன் வருவான், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, அப்போ உள்ளவா அப்படின்னு. அப்படி யாரும் அடுத்தால் போக முடியாது. தேடி வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற ஒரு அரசு அங்கே இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. இப்போ அந்த ஊரில் ஒரு மண் கோட்டை இருக்குது, ஒரு பெரிய அரண்மனை. அரண்மனைக்குள்ளே யாருமே போக முடியாது. இயேசு சொல்கிறாரு, என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இது எழுதுற யார் அப்படின்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, எல்லா சத்துருக்களுக்கும் என்னை சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல். கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. இப்போ எனக்கு யார் நமக்கு அடைக்கலம் யாராவது அடைக்கலம் தந்தாங்களா? அடைக்கலம் கொடுக்கறது கர்த்தர் தான், இயேசு தான். உங்களுக்கு எதாவது அடைக்கலம் தேவைப்படுதா? உங்களுக்கு ஒரு புகலிடம் தேவைப்படுதா அப்படின்னா இயேசுவை பாருங்கள், உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். ஒரு காவல்துறை அதிகாரி இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி குற்றங்களெல்லாம் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். குற்றவாளிகளை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த குற்றவாளி ஜெயிலில் இருக்கானா அல்லது வெளியே இருக்கானான்னு பார்ப்போம். ஜெயிலில் இருந்தான்னா பிரச்சனை இல்லை, வெளியே இருந்தானா இப்போ இது புது குற்றவாளி. அவன் எதுக்கு விரும்புகிறான் அப்படின்னா, தனக்கு அடைக்கலம் வந்து ஜெயில் தான் நினைக்கிறான், ரவுடி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு நான் தான் அடைக்கலம். நீ என்ன தப்பு செய்துட்டு வந்தாலும் என்னை தேடி வந்துட்டேன்னா நான் உனக்கு அடைக்கலம் கொடுப்பேன். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம் அப்படி சொல்லிவிட்டு அந்த அடைக்கலத்துக்கு பேர் சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 28:8 வாசிக்கிறேன் பாருங்க. 28ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அந்த காலத்தில் கோட்டைகள் கட்டி, ராஜாக்கள் கோட்டை கட்டி மலையில் குடியிருந்தாங்க. கோட்டை கட்டியிருப்பாங்க, அங்கே பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் இருக்கும். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அது பேர் ஞாபகம் இல்லை. ஒரு பெரும் கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்குள்ளேயே சந்து பந்து மாதிரி இருக்கிறது. வெளியிருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனால் உள்ள ஆள் இருக்காங்க. அதாவது பாதுகாவலர்கள், சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டவங்க,
அதில் இருக்கிறாங்க. அரணான அடைக்கலம். நம்ம சிறுவிகுண்டத்து பக்கத்தில் கூட ஒரு கோட்டை பிள்ளைமார்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த கோட்டை பிள்ளைமார் ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா சாகிற வரைக்கும் அது வெளியே வராது. அதை யாரும் பார்க்க முடியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் கூட லேடி டாக்டர் தான் போக முடியுமே தவிர ஆண்கள் போக முடியாது. அது இப்போ அதை உடைச்சி அதில் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்க. பணிமனை பஸ்ஸை ரிப்பேர் பண்ணுற ஷெட் ஆக்கிட்டாங்க. அதில் இருந்தவங்களும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. முதல் முறையாக அந்த கோட்டையை உடைக்கும்போது 36 குடும்பம் அலறி வெளியே போச்சு. அப்போ அங்கே அடைக்கலம், சரியான அடைக்கலம் இல்லை. ஆனால் தேவன் சொன்னார் பொறுத்த பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், அரணான அடைக்கலம், பாதுகாப்பான அடைக்கலம், இப்படி சொல்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். உனக்கு ஏதாவது அடைக்கலம் தேவைப்படுதா? பாதுகாப்பு தேவைப்படுதா? யாராவது உன்னை தேடி வருது பிரச்சனை பண்ணுறாங்களா? நீ என்னிடத்திலே வா, நான் என்னை செட்டுங்கள் மூடி மறைத்து கொள்வேன். ஒரு கற்பனை கதைன்னு எனக்கு உண்மை கதைன்னு தெரியல. ஒரு சேவல் குஞ்சுகளை செட்டில் அடைச்சிட்டுருது. திடீர்னு அது இருந்த வைக்கல் இருந்த இடத்துல தீ பிடிச்சிட்டு, தீ எரிஞ்சு அணைஞ்சி போச்சு. கோழி செத்து போச்சு. அது எடுத்தவங்க எடுத்து பார்க்குறாங்க. அது உள்ள செட்டில் உள்ள குஞ்சு உயிரோடு இருக்குது. தாய் செத்து போச்சு, குஞ்சுகள்லாம் உள்ள உயிரோடு இருக்குது. அப்போ அது அந்த தாய்க்கோழி தன் உயிரையும் மாய்த்து அந்த குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருச்சு. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அது பத்திரிகையில் வந்துச்சு. முன்னால் வந்தது, இப்போ இல்லை, முன்னால் வந்தது. அப்போ அரணான அடைக்கலம், நமக்கு அரணான அடைக்கலம், ஒரே அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 பெரிய காரியத்தை இயேசு செய்தார். நம்ம அடைக்கலம் புகுந்து கொண்டால் கர்த்தருடைய கரம் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிக்கும். அதில் சந்தேகமே இல்லை. பாதுகாப்பு கொடுக்கும். ஓடி வந்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீ எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அவன் ஜெயிலில் இருந்தான்னா அவன் தப்பு தண்டனை பண்ணலை. அப்போ இது வேறு ஏதோ ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். ஆனால் இவங்க அவன் சிக்னல் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க, வெளியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. கர்த்தர் அப்படித்தான் தப்பு செய்தவன் வெளியே கொண்டு வந்துடுறார், கொண்டு பாதுகாத்து கொள்கிறார். இதுதான் இயேசுனுடைய கிருபை. 71ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 71ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமுடையாதபடி செய்யும். 7ஆம் வசனத்தில், நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறேன். பலத்த அடைக்கலம், சாதாரண அடைக்கலம் இல்லை. இந்தியாவிலேயே ஒரு ஜெயில் இருக்கிறது, திஹார் ஜெயில். அதான் ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன். அதில் யாரும் திடீர்னு போக முடியாது, உள்ளேருந்து எதுவும் வெளியே வர முடியாது, ஒரு காக்கா கூட உள்ளே நுழைய முடியாது. திஹார் ஜெயில் தான் பயங்கரமான ஜெயில். அதுக்குள்ளே போனவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக பலத்த அடைக்கலம். இந்த எதிரிகள் அவனுடைய எதிரிகள் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எத்தனை சிறைச்சாலைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளியே இருந்து சாப்பாடை உள்ளே எரிஞ்சிடுறான், வெளியேருந்து தப்பிச்சு ஓடிடுறான், கயிறை உள்ளே போடுறான், அந்த கயத்தை பிடிச்சி மேலே வந்துடுறான். ஆனால் இந்த ஜெயில், திஹார் ஜெயில் கடினமான ஒரு ஜெயில் இருக்கிறது. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த தப்பு செய்தவனை அடுத்தாள் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தப்பு செய்த உண்மை தான், அவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. அவனுக்கு ஒரு அடைக்கலம் கிடச்சிக்கிடுது. நான் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். எல்லோரும் என்னை பார்த்தா புதுமைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் தேவனுடைய செயல். தேவனுடைய செயலை எண்ணி பார்ப்போம்.
தேவனுடைய செயல் எண்ணி பார்ப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. சாது சுந்தர் சிங் என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவர் திபெத்தில் ஊழியம் செய்ய போயிருந்தார். திபெத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியாது. ஆனால் அவர் பரப்பினார். பரப்பி கொண்டிருக்கும் பொழுது இவரை பிடித்து இந்த எருமை மாட்டு தோலில் சுற்றி வச்சுட்டாங்க. சுற்றி கெட்டி வெயிலில் போட்டாங்க. அது வெயிலில் போட்ட உடனே அந்த தோல் எருமை மாட்டு தோல் சுருங்குது. எலும்பெல்லாம் நொறுங்கிரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு சுருங்குது. அப்போ இவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நீ தானே திபெத்துக்கு போக சொன்னீங்க, நான் திபெத்துக்கு வந்திருக்கிறேன். என்னை பிடிக்காத சிலர் இப்படி எருமை மாட்டு தோலில் சுற்றி என்னை போட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலும்பெல்லாம் நொறுங்கிருங்கிற எண்ணம் வரும்போது திடீர்னு ஆண்டவர் ஒரு பெரிய மழையை கட்டளையிடுகிறார். மழை பெஞ்ச உடனே அந்த தோல்லாம் விரிஞ்சிடுது. தோல் விரிஞ்ச உடனே விடுதலை வந்துடுறாரு. அவர் கெட்டி போட்டான் பாருங்க, அவள் வீட்டில் போய் நிற்கிறார். அவனுக்கு ஆச்சரியம், என்ன நீ இன்னும் சாகலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னை கொல்லன்னு நினச்ச, ஆனால் கர்த்தனை விடுதலை பண்ணினார். அப்போ அவன் சொன்னான்னா, நீ கும்பிடுற தெய்வந்தாயா உண்மையான தெய்வம். அவர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார். இனிமேல் நீ சுதந்திரமாக அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணலாம். அநேகர் கிறிஸ்துவனை நடத்தி அதான் முதல் சபை அங்கே உண்டாயிருக்கு. இப்போ எல்லாம் இருக்குன்னு தெரியல, அழிஞ்சு வச்சுன்னு தெரியல. ஆனால் உண்டாயிடுச்சு, ஒரு சபை உண்டாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்த அடைக்கலம். அந்த அடைக்கலத்தினாலே அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிற்று, பாதுகாப்பு உண்டாயிற்று. 91 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிழலில் தங்குவான். 4 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமது சிறுகளிலே மூடுவார், அது செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு கேடகம் பரிசையும் கேடகமாக இருக்கும். அது செட்டிலின் அடைக்கலம் புகுவாய். அது முதல்ல ஒரு கோழி கதை ஒரு நிகழ்ச்சி சொன்னோம் பார்த்தீங்களா? ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டையில் மூடி மறைத்து கொள்கிறது. திடீரென்று அது தங்கியிருந்த இடத்துல தீ பிடிக்கிறது. தீயில் கோழி எரிஞ்சு போயிடுது. எரிஞ்ச பிற்பாடு பார்க்க வராங்க. செட்டை வச்சா உள்ள உயிருள்ள குஞ்சு 4 குஞ்சு இருக்காது. இதெல்லாம் யார் செய்கிற காரியம்? இயேசு செய்கிறான். அதே இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன். நீ அடைக்கலமாக இருக்க வந்தேன், என்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தீங்க பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த அனுபவத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணிடுவோமா? பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். இதில் அடைக்கலம் தந்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம்.